ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? இந்த கல்யாணத்துக்கு வர உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கடி இங்க வந்த? நான் வெக்கப்பட இங்க ஒண்ணுமே கிடையாது. என் அத்தை மாமா மேல போய் கேஸ் கொடுத்ததுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். இத பாருங்க, நானும் இங்க சொந்தம் கொண்டாடிட்டு வரல, வேலை செய்ய தான் வந்திருக்கேன். சொந்தம் கொண்டாடிட்டு வர தகுதி தான் உனக்கு இல்லையே, அதனால வேலைக்காரியா வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எங்க வேலை தானே செய்யறோம், இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது, போயிடு. இங்க பாருங்க, என்ன வேணாலும் பேசு, அவனை ஏதாவது பேசுன. ஏய் சி, வாய் மூடு. நாங்கெல்லாம் வேண்டான்னு நீ வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வர சொந்தக்காரங்கெல்லாம் உன்னை பத்தி எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. இவ திட்டமே அதான உமா, இப்படி வந்து 4 பேரு கேக்குற மாதிரி வேலை செய்யணும். தனியா இருக்கிறதுனால தானே கஷ்டப்படுறான்னு நாம மனசு இறங்கி இவளை ஏத்துப்போன்னு நினைக்கிறேன். நான் தனியா இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? பார்த்தல, அன்ப கொட்டி கொட்டி பாத்துக்கிற அளவுக்கு எங்க அத்தை மாமா இருக்காங்க. உன் மாமனார் மாதிரி அடிமை மாதிரி வாழ சொல்ல மாட்டாங்க. ஏய், தோ என் பாண்டி, நீ வேலைக்கு போகாம வெட்டியா வேற வழியே இல்லாம அண்ணிய பாத்துட்டு இருக்க. ஆனா என் பாண்டி அப்படி இல்ல, சொந்தமா கடை வச்சு சம்பாதிக்கிறான். நீ அண்ணிய பாத்துக்கிறத விட 1000 மடங்கு நல்லாவே என்ன பாத்துப்பான். எப்படி இப்படி மண்டபமா போய் வேலை செய்ய வச்சான்? வாழ்க்கையில நல்ல சாப்பாடு நீ இந்த மாதிரி கல்யாண வீட்டுல தான் சாப்பிட்டாகணும். கில்லாடிதான்டா நீ. செம்ம பிளான் பண்ணி தான் வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கல. ஆமாமா, நீ பிளான் பண்ணி அண்ணிய வேலைக்கு அனுப்புறல, அதே மாதிரி வச்சுக்கலாம். மலரு வேண்டாம், உன் இடம் என்னன்னு தெரிஞ்சிட்டு பேசு. பேசு, நல்லா பேசு, ஆனா வெளிய போய் பேசு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. காசுக்காக தானே வேலைக்கு வந்தீங்க, அந்த பணத்தை நான் தரேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இத பாரு, நாங்க உழைச்சு சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். உன்ன மாதிரி ஓசி காசுல வாழறது கேவலம். மலரு, நீயே உமா டென்ஷன் ஆற? நாம யாரு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? பாரு, நீ என்னமோ செஞ்சு தொலை, ஆனா அப்பா அம்மா கண்ணையாவது படாம இரு. அவங்க நிம்மதியை கெடுத்துறாத. வாவுமா போலாம். மலரு, நான் ஒன்னு சொல்லுகிறேன், கேக்குறியா? சொல்லுங்க அத்தை. பிரச்சனையே வேணாம், நாமெல்லாம் இங்கிருந்து போயிடலாம்னு சொல்ல போற சின்ன இல்ல. ஆமாயா. ஆமா மலரே, எனக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. பாண்டி, கஜாவை நினைச்சு பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட. அதை எப்படியா சமாளிச்சுக்கலாம், ஆனா இங்க இருக்க வேணாம். வா, நம்ம கான்ட்ராக்டர் கிட்ட போய் பேசுவோம். ஆமா ஆமா பாண்டி, அவனாண்ட சொல்லிக்கின்னு நம்ம கிளம்பிடுவோம். நீ வா. போயிடலாமா? வேணாம், சொன்னா கேளு, நம்ம போயிடலாம். ஏமா, காயெல்லாம் நல்லா கழுவுனீங்களா? எல்லாத்தையும் வேகமா வெட்டி கொடுங்க. டேய், கருவேப்பிலை வேகமா உருவி போடுறா. அப்படியே பார்த்து பிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணா, நீ பச்சை மிளகா தானே வெட்டுற, சீக்கிரமா வெட்டிட்டு இருக்க. அந்த அரிசி பருப்பு என்னன்னு பாத்துட்டு வந்தியா? இப்பதான் பாத்துட்டு வந்தேன். மறுபடியும் என்னன்னு பாரு போ. வா, வெங்காயத்தெல்லாம் சீக்கிரமா வெட்டுவா. தேங்காய் துருவ சொல்லுப்பா. போயிட்டு வானே. இங்க இருக்கு. என்னன்னு அப்படி இருக்கீங்க? வேலை மட்டும் கேட்கறது, கொடுத்தாக்க எல்லாத்தையும் பொறுமையா செய்யறது. உளுந்த வடைக்கு உளுந்து ரெடி. சரி, பருப்பு வடைக்கு எத்தனை கிலோ போடலாம்? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? 5 கிலோ போட்டு ஊற இப்போ. சரிண்ணா. ஹலோ, சொல்லுங்க அண்ணாச்சி. சிறப்பா பண்ணிடலாம் அண்ணாச்சி. நான் மண்டபத்தில் தான் இருக்கேன். நம்ம தான் எல்லாம் ஏற்பாடுமே. ஓகே ஓகே, நல்லா சிறப்பா பண்ணிடுவோம். நான் ஒரு கல்யாண ஆர்டர்ல இருக்க, அப்புறம் பேசுறேன். என்ன 4 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? தம்பி, இது என் மருமவ மலரு.
சரி, அதுக்கு என்னப்போ? எங்களுக்கு உதவி பண்ணோம் தான் இது வேலைக்கு வந்துச்சு. ம். இது அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம்னு தெரியாம வந்துட்டோம்ப்பா. உங்ககிட்ட நின்னு இப்படி எல்லாம் கதை கேட்கறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு இப்ப வேலையை பாருங்க. மசம் முழிக்காதீங்க. அண்ணே, வேலை செய்ய முடியாத ஒரு சின்ன சூழ்நிலைண்ணே, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தோம். என்னது, வேலை செய்ய முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல எங்க அண்ணனும் அண்ணியும் வந்து எப்படி பேசிட்டு போனாங்கன்னு. அவங்க பேசுனா நீ வாங்கி தான் ஆகணும். அதுக்காக நான் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு தெருவில் நிக்கணுமா? நான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க பாட்டுக்கு போயிட்டா வேலை செய்யறதுக்கு ஆளுங்களுக்கு நான் எங்க போவேன்? அதுவும் மொத்தமா 4 பேரும். எங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றோம். இதுக்கு முன்னால அந்த பொண்ணோட அண்ணனும் அண்ணியும் வந்து பிரச்சனை பண்ணும்போது நான் எப்படி பேசி சமாளிச்சனோ அதே மாதிரி பேசி சமாளிச்சுக்கிறேன். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். இல்லப்பா, எங்க பையனையும் மருமோளையும் மட்டுமாவது அனுப்பிச்சிடுறோம். நாங்க இங்க இருந்து வேலையை பாத்துக்கிறோம். என்ன மோ, சும்மா இருமா. இத பாருமா, வேலை செஞ்சா எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும், இல்லனா எல்லாரும் கிளம்பிடணும். உங்களை மட்டும் தனியா இங்க விட்டு போக முடியாது. ஆமா அத்தை, பாண்டி சொல்றதுதான் சரி. என்ன சோ காமிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களா வந்தீங்க, இங்க இருக்க பிடிக்கல போறங்கிறீங்க. இப்போ ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார், நீங்க வரன்னு சொன்னதுனால தான் நான் வண்டியில ஏத்தி கூட்டு வந்தேன். இப்ப போறேன்னா வேலைக்கு வேற ஆளுக்கு நான் எங்க போவேன்? பார், இப்போ நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த வேலை வந்தாலும் நான் உங்களை கூப்பிடுறதா இல்ல. அதுக்கு மேல உங்க இஷ்டம். எனக்கு நேரம் இல்ல, வழி விடுங்க. தம்பி வழி விடுமா? சொன்னா கேளு. வழி விடுன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதுக்கு இப்ப என்ன பண்றது சின்ன? ஒண்ணுமே புரியலையா? பாண்டி, மலரு, நீங்க அவனுக்கு தெரியாம இப்படியே போயிடுங்க. நாங்க சமாளிச்சுக்கின்னு நானும் இவரு இங்க இருந்துடுறோம். என்ன மோ, ஏற்கனவே இந்த தனிகாச்சலம் கடையில இந்த பைக்கை திருடி போய் பொய் கேஸ் போட்டு என்ன ஜெயில உட்கார வச்சவன். ஆமா, வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களை தனியா விட்டு போக சொல்றீங்களா? அத்தை, மாமா, இதுக்கு மேல எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. இங்க யாரும் நம்மள சொந்தக்காரங்களாவே பார்க்கல, வேலைக்காரங்களா தான் பாக்குறாங்க. நாமளும் அப்படியே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புவோம். மலரு, இல்ல அத்தை, நீங்க எதுவும் பேசாதீங்க. அவங்களுக்கு அவங்க காரியமும் கௌரவமும் பெருசுனா நமக்கு நம்ம காரியமும் கௌரவமும் பெருசுதான். நேர்மையா தானே வேலை பாக்குறோம். அப்புறம் என்ன? ஏய். போங்க, போய் எல்லாரும் வேலை பாருங்க. அதுக்கு இங்க நம்ம கஷ்டப்படணுமா எல்லாரும்? போ பாண்டி, போ. போச்சு. இன்னும் நடக்கணுமோ நடக்கட்டும். டா, நீ அதெல்லாம் கழுவத்துக்கு எடுத்துன்னு வா. நீ எடுத்துன்னு வாடா. குடு. வாட பாண்டி. இப்படி கட் பண்ணட்டுமா? சொல்லியா, என்னாச்சு? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அவங்கள போக விடாம இங்கேயே இருக்க வச்சுட்டேன். அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அடுத்து என்ன பண்ணுன்னு நான் உனக்கு அப்பப்ப கால் பண்ணி சொல்றேன். நான் பாத்துக்கிறேன்.
யோ ஐயா என்னைய அதெல்லாம் அதான் வேலைக்கு ஆட்களை கூட்டு வந்திருக்கல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து விட்டா நல்லாவா இருக்கும், அதான் நானே கொண்டு வந்தேன். அதான் அவங்க விட்டு ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதானே. ம் இப்ப கொடுத்துட்றேயா, இப்ப கொடுத்துட்றேன். ஏய் மலரே, அங்க பாரு, உங்க அப்பா அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அங்க பாரு. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? எப்படியாவது நம்ம அவங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆகி போகணும். போச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டம். இது பாரு, எப்படியா சமாளிப்போம். சரியா, கண்ணை கீழே பார்த்து நேரா போ போ. டேய் வாங்க, வந்து அமைதியா உட்காரு. ஒழுங்கா இருக்கிறியா? பாரு மேகலா, என்னால இவனை பிடிக்கவே முடியல. விஜய், சேட்டை பண்ணாம அமைதியா இருக்கணும். எனக்கு ஜூஸ் வேணும். ஏய் பேசாம இருடா. ஜூஸ் குடிச்சா எப்படி சாப்பிடுவ? இருடா. எனக்கு ஜூஸ் வேணும். ப்ளீஸ், எனக்கு ஜூஸ் வேணும். டேய் அப்பா, எனக்கு ஜூஸ் வேணும்பா, ப்ளீஸ் பா. எங்கடா குடுக்குறாங்க? அங்க. சரி போ, குடிச்சிட்டு வா. ஏய் ஏங்க, எதுக்குங்க அவனை அமிச்சிங்க? ஏய் சும்மா தானே தராங்க, காசா பணமா? போய் குடிச்சிட்டு வரட்டுமே. அங்கிள், ஆன்ட்டி. அத்தை, அம்மா, அத்தை வாங்க வாங்க. அம்மா, அத்தை. ஏன் கத்துறான்? அம்மா, அத்தை, அத்தை வாங்க வாங்க. அம்மா, அத்தை. வா போய் பார்க்கலாம். வாங்க வாங்கம்மா, வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. அத்தை. ஏய் விஜய். ஏய் என்னடா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, அத்தை இருந்தாங்க. அத்தையா? யாரா? என்னங்க, பொண்ணு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். டேய் எல்லாம் உள்ளதானே வர போறாங்க, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், விடு. டேய் ஜூஸ் தராங்கன்னு சொன்னல, எங்கடா யாரையும் காணோம், வா. யாருப்பா? யாரையுமே காணோம். ஜூஸ் குடுக்குறாங்கன்னு சொன்னா, போய் பார்த்தா யாரும் இல்ல. அமைதியா உட்காரணும், புரியுதா? யார் உனக்கு அங்க ஜூஸ் தராங்கன்னு சொன்னா?
எப்படியெல்லாம் காசை வீணாக்க முடியுமோ அப்படியெல்லாம் காசை வீணாக்குறாங்க பாரு. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 20,000 ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கும். இருக்கு செலவு பண்றாங்க. இப்ப அடுத்தவங்க செலவுக்கும் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம இருங்க. அங்க பாருங்க. ஹாய். வரேன். யார் அது சும்மா சும்மா தட்டிக்கிட்டே இருக்கிறது? வரேன்னு சொல்றேன்ல. எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருக்க, சும்மா தட்டிக்கிட்டே. ஹே மலர். தாரா, அப்போ நீதான் அந்த கல்யாண பொண்ணு தாராவா? நான் தாண்டி. ஏய் நீ உள்ள வா. வா. இது கீழே வைடி. வை. உட்காரு. எவ்வளவு நாளாச்சுடி உன்னை பார்த்து. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. ஏய், ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற பாத்தியா? சாரிடி, ரொம்ப அர்ஜென்ட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே சொல்ல முடியல. ஏய், நாம தான் அமெரிக்கா போக போறோமே, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டால? சாச்சா, அப்படிலாம் இல்லடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நினைச்சேன், மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி கொடுக்கணும்னு. அம்மா கிட்ட கூட சொன்னேன். ஏய், சும்மா தாண்டி டீஸ் பண்ண. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ ஏண்டி ஜூஸ்லாம் கொண்டு வந்திருக்க? அது நான் வந்து. ஆமா, நீ எப்படி இங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு தெரிஞ்சவங்களா இல்ல சொந்தக்காரங்களா? அது வந்து ஹே மலரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. என்ன அவ்ளோ கேள்வி கேட்டேன். நெத்தியில குங்குமம், கழுத்துல தாலி கயிறு. நீ மட்டும் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன திட்டுறியா? இல்ல தாரா, இப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. என்னடி சொல்ற? வருத்தப்படாத மலரு, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத. ஆனா எப்படியும் நீயும் நானும் மீட் பண்ணிட்டோம். எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஹே, இது ஏன் கல்யாணம். நீ எந்த வேலையும் செய்யாத, என் கூடவே இருக்கணும், சரியா? இல்ல தாரா, தப்பா நினைச்சுக்காத. எங்க குடும்ப சூழலுக்காக தான் நாங்க இந்த வேலைக்கே வந்திருக்கோம். அதுவும் இல்லாம பாண்டி, அத்தை, மாமா எல்லாரும் வேலை செய்யும் போது நான் மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்காது. புரியுது மலரு. ஒரு நிமிஷம் இரு. டேய், நீ எங்கேயும் போயிட கூடாது, ஓகேவா? எங்கேயும் ஓகே மச்சான், சூப்பர். ஓகே மச்சான். டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் மச்சான், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணா கால் பண்ணுங்கடா. ஓகே மச்சான். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கடா. ஹலோ. சொல்லுதாரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரூம்க்கு கொஞ்சம் வாங்கல. ஹேய், இப்போ வா. ஹேய், என்னாச்சு தாரா? வாங்கல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமா.
சரி வரேன். யாரை இங்க வர சொன்ன? உனக்கு சஸ்பென்ஸ். வந்ததுக்கு அப்புறம் நீயே பாரு.